வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன விளாக் எடுத்துக்கிறோம். என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. அது குக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். கன்றாவியாக இருக்கேன், என்ன எடுக்காத. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புளி சாதம், புளியாதரை அப்படிங்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன மசாலா வறுத்து பொடி பண்ணணும் அப்படிங்கிறத காட்டிக்கிடுவேன் பாருங்க. தனியாக மிளகு, கடலைப்பருப்பு, வெந்தயம், உளுந்து, காஞ்ச மிளகாய். நாங்கள் 1 கிலோ அரிசி சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது இதெல்லாமே வறுத்துக்கலாம். லோ சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை அப்படியே பவுடர் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இதை தாளிக்கிறதுக்கு. நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றலை, எங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் இல்லை. அதனால் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு எடுத்துட்டு கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகாய் போடுவேன். 10 பல் பூண்டு, வேர்க்கடலை கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், நாங்கள் வீடியோவுக்கு தெரியாதனால சட்டியை சாட்சி வச்சுருக்கோம் பாத்திரத்தை. இதுதான் எவ்வளோ நேரம் வச்சுக்கணும்? நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும். வதங்கட்டும். நாங்கள் புளி தண்ணி ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம். 1/2 ஹவருக்கு முன்னாடியே கரைச்சி வச்சுருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ புளி? 1 கிலோவுக்கு நாங்கள் 50 கிராம் 100 கிராம் போட்டிருக்கோம். 100 கிராம் வாங்கி கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கோம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த ஸ்டேஜில் பாருங்க புளி தண்ணி காய்ச்சி லாஸ்ட்டாக நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சா மசாலா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சுண்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் சாதம் போட்டு கிளற போகிறோம். பிறகு தண்ணி நல்லா புளி தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுன்னா மசாலா ஆட் பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஐயர் வீடு புளி சாதம் கணக்காக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, கோயில் புளி சாதம் கணக்காக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா சுண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு தான் சாதம் அங்கே வேகுது. நல்லா சாதம் வடித்து ஆற வச்ச போட்டு தான் கிளறணும். இது நாங்கள் சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுத்தா சூப்பராக இருக்கும். நாங்கள் தேங்காய் துவையல் அரைக்க போகிறோம். தேங்காய் துவையல் இதில் வந்து கருவேப்பிலை, 2 பூண்டு வச்சுருக்கேன். உப்பு போட்டு கொஞ்சம் பொட்டுக்கல்ல வச்சு நாங்கள் துவையல் அரைக்க போகிறோம். இதுக்கு சைடிஷ் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வருது பாருங்கள். நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருது. இந்த ஸ்டேஜில் தான் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது வந்து நீங்கள் எடுத்து அப்படியே பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு நம்ம காலையில் தேவைப்படும் போது ஃபுல்லாகவே புளி சாதம் வேணும் எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்துட்டு
ஆனால் சேவ் பண்ண அந்த இது வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். இப்போ நாங்கள் வீட்டில் இருக்க கோல்டு வினரில் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம். ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இதே நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். நல்லெண்ணெயில் பண்ணணும், எந்த நல்லெண்ணெயாக இருந்தாலும். பாருங்க சுண்டி சூப்பராக வந்துருச்சு. சூப்பராக இருக்கும். கோயில் புளி சாதம் கணக்காக இருக்கும். சாப்பாடு கிளறிட்டு நாங்கள் உங்ககிட்ட காட்டுறோம். பார்க்க போகிறோம். ஓப்பன். புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே காட்டுறோம். தேங்காய் தொகுதி செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்லாம். ஓகே.